யாக்கோபு 2:18 பாருங்க. அதுல யாக்கோபு எழுதுறாரு, ஒருவன் சொல்லுகிறான், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. 19ஆம் வசனம், தேவர் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து, அடேங்கப்பா, அப்ப நமக்கு முன்னாடி பெரிய விசுவாசி யார் தான்? ஆமா, நம்மெல்லாம் விசுவாசி யாருக்கு முன்னாடி இவர் விசுவாசி ஆயிட்டார் இவர். ஏன்னா இவர் என்ன பண்றார்? தேவனை அப்படியே விசுவாசிக்கிறார். கர்த்தர் உண்டு என்று அவர் அப்படியே விசுவாசிக்கிறார். அவர் விசுவாசித்து நடுங்குகிறதான். ஆனா நடுங்க தான் செய்யுமே தவிர அவர் சொல்ற வார்த்தை ஒன்னையுமே என்ன பண்ணாது, செய்யாது. அது கிரியை செய்ய மனம் இல்லை, ஒரு இமோஷனலா ஒரு ஃப்ரென்சி வருமே தவிர எதுக்குமே கீழ்ப்படியாது. ஆனா விசுவாசம் என்னன்னு சொன்னா கிரியை செய்யும். சொல்லுங்க, விசுவாசம் என்ன செய்யும்? அப்ப நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கிரியை செய்கிறேன், கிரியை செய்கிறேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிற 20ஆம் வசனம், வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. 21ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, அங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி வாசிக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். எப்படி? எதனால நீதிமானாக்கப்பட்டான்? சத்தமா சொல்லுங்க, என்ன கிரியை? வாசிங்க 22ஆம் வசனம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடைய கூட முயற்சி செய்து கிரியைகளினாலேயே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீரே. 25ஆம் வசனம், ராகாபியும் எழுக்கிறார். அவர் சொல்றார், ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டாள். அப்ப இங்கெல்லாம் என்ன பேசுறாருன்னா, உண்மையா ஒருவனுக்கு விசுவாசம் இருக்கும், ஆனா அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் கிரியை செய்வான். நான் ஏற்கனவே உங்களுக்கு 4 காரியம் சொன்னேன் பாருங்க. ஆபேல பாருங்க, அவனுக்கு எந்த ஒரு முன்னடையாளமே இல்லாமல் தேவனுக்காக பலி செலுத்தினான் என்று மாத்திரம் இல்ல, மேன்மையான பலியை செலுத்தினான். சொல்லுங்க, என்ன பலி? மேன்மையான பலி செலுத்தினான். ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது, கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். நோவாவை பாருங்க, விசுவாசித்தான். அவன் என்ன செய்தான்னா, இதுவரைக்கும் அவன் பேழையை பார்த்ததில்லை, வெள்ளத்தையும் பார்த்ததில்லை, அவன் எதையுமே பார்க்காட்டியும் சும்மா இல்லாம என்ன பண்ணான்னா கட்ட ஆரம்பிச்சிட்டான். இதனால் உலகத்திலிருந்து, உலகத்தின் அழிவிலிருந்து தப்பிக்கப்படுவேனா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால, ஆண்டவரே எனக்கு 5 அடையாளம் காட்டுங்க, 3 அடையாளம் காட்டுங்கலாம் கேட்கல, கட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் பிரசங்கம் பண்ண நாள் எல்லாம் யாருமே அதை ஏற்றுக்கொள்ளல, யாருமே அங்கீகரிக்கல, யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே அவனுக்கு உதவி செய்யல. அதுக்காக அவன் சோர்ந்து போகவே இல்லை, முழு பேழையும் கட்டி முடிச்சிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்பிக்கை உள்ளவங்க பொதுவாக எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா, ஆரம்பிப்பாங்க, சுற்றுப்புற்றி பார்ப்பாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னா தொடரும். யாருமே சப்போர்ட் பண்ணல, யாருமே அங்கீகரிக்கல, யாருமே ஏற்றுக்கொள்ளல, யாருமே பாராட்டலன்னு பாதியில் அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஆனால் விசுவாசம் உள்ளவன் யாருன்னா, கர்த்தர் என்னை ஆரம்பிக்க சொன்னாரு, இதில் எத்தனை தோய்வுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பேர் கைவிட்டாலும், யார் என்னை விட்டு விலகினாலும், யார் என்னோடு தோள் கொடுக்காம போயிட்டாலும், நான் பேழையை கட்டி முடிப்பேன். ஏன்னா எனக்கு நிச்சயமா தெரியும், கர்த்தர் இதை செய்ய சொன்னாரு, நிச்சயமாய் பூமி அழிப்பார்னு தெரியும். அவன் அப்படி 100% விசுவாசிச்சு வேலையை நிறுத்தவே இல்லை. நம்பிக்கை உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, 10% செஞ்சு முடிச்சுட்டு, ஆண்டவரே இப்ப மாதிரி 2 மிருகம் உள்ள வந்தா அதுக்கப்புறமா நான் பேழையை தொடர்றேன். முதல் தளத்துல வர வேண்டிய மிருகம்லாம் ஏறிடுச்சுன்னா அடுத்த தளம் கட்டுறேன் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவன் சொல்லுவான். ஆண்டவரே மழை அனுப்புங்க, அம்மா மேலே கூரை போடுறேன் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவன் சொல்லுவான். விசுவாசம் உள்ளவன் மழையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, கர்த்தர் கட்ட சொன்னா கட்டி வச்சுட்டான். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்குறவன்லாம் என்ன பேசியிருப்பான் அந்த நோவை, ஏப்பா என்னமோ ஒரு டப்பா மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்க, இதுக்கு ஒழுங்காக ஒரு வீட்டை கட்டியிருந்தாலாவது உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருந்திருக்கும், இந்த டப்பாக்குள்ளே என்ன பண்ண போற அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு என்ன ஒரு நிச்சயம் இருந்ததுன்னா,
ஒரு நாள் மழை வரும், ஒரு நாள் அது வெள்ளமாக மாறும், ஒரு நாள் இந்த பேழை என்ன செய்யும், மிதக்கும். இந்த பேழையில் நானும் என் வீடும் மிருக ஜீவன்களும் காப்பாற்றப்படுவோன்னு அவ்வளோ நிச்சயமா வேலையை ஆரம்பிச்சது. முடிச்சாங்க. போய் முடிச்சது மாத்திரம் இல்லை, மழையே வரலையாம். ஆண்டவர் சொன்னாராம், உள்ள போய் உட்காருன்னு. நீங்க இதை சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்படி நீங்க செஞ்சா கூட என்ன நினைப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களாம். இப்போ நம்ம வீட்டில் சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்குள்ளே வீடு கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த கார்ட்போர்டு பழைய பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு வெளியே அட்ரஸ்லாம் போட்டுருவாங்க, தங்க பேர்லாம் போட்டு அதுக்கு ஒரு டோர் போட்டு உள்ளே உட்காந்து என்ன பண்ணுவாங்க, சமையல் நடக்கும், சாப்பாடு பரிமாறுவாங்க, உள்ளே படுத்துக்கிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நேரம் பார்ப்போம், சரி ஏதோ விளையாடட்டும், நமக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்குது, ஏதோ விளையாடிட்டு இருக்குன்னு விட்டுருவோம். ஆனால் ராத்திரி ஆச்சுன்னா அங்கே படுக்க போகிறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏஞ்சி பெட்டில் படு அப்படின்னு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அப்படியும் அது விடாமல் தூங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தூக்கத்திலே என்ன பண்ணுவோம், தூக்கி கொண்டு பெட்டில் போட்டுருவோம். ஏன்னா நமக்கு தெரியும் இதில் என்ன இருக்குது. நோவாவை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், இவங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் இருந்திருக்கு. இந்த காலத்து பசங்கன்னா தாத்தாவுக்கு என்ன ஆச்சோ தெரியல, நம்மளையும் கட்ட விட்டு நம்ம பொண்டாட்டிங்களையும் சேர்த்து உள்ள ஏற்றி என்ன பண்ண போகுது, இது மிதக்க போதா என்ன பண்ண. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதவை அடைக்கிறதும் உள்ள உட்கார்றதும் மிருகத்தெல்லாம் உள்ள சேர்த்துக்கிறதும் எப்படி இருக்குங்க. ஒரே இதுக்குள்ள மிருகத்தை எல்லாம் அத்தனை மிருகம் என்ன நாற்றம் இருந்திருக்கும், அதில் எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்க நம்புறானா கர்த்தர் நிச்சயமா மழையை கொண்டு வருவார். விசுவாசம் என்ன தெரியுமா, எல்லாம் நடந்த பிறகு நானும் பேழையை கட்டுறேன், மழை 2 தூறல் போராட்டம் அதுக்கப்புறம் கட்டுறேன் இல்லை. விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காலை எடுத்து வைக்கிறது, அவ்வளோதான். கர்த்தர் அதை நிச்சயமா எனக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு முறை ஒரு ஒரு கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் பயங்கரமான வறட்சி, மழையே இல்லாமல் வறட்சி. ஆனால் எல்லாரும் அவங்க விசுவாசிங்க அந்த கிராமத்தில் இருந்தவங்க. அப்போ ஒரு நாள் அவங்க என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு நாள் நம்ம கூடி நம்ம மழைக்காக என்ன செய்வோம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி ஒரு நாளை அவங்க நியமிச்சுட்டு கர்த்தர் மழையை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் உபவாசத்துக்காக மழையை கர்த்தர் கொடுக்கணும்னு உபவாச ஜெபத்தை அழைத்து எல்லாம் கூட்டிட்டாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். அவன் என்ன பண்ணான்னா கையில் ஒரு கொடை எடுத்துட்டு வந்தானா. மொத்த பேர்ல கூட்டத்துக்கு கொடை எடுத்துட்டு வந்த ஒரே ஆளி வந்தான். அப்போ எல்லாம் கேட்டாங்களா, எதுக்கு நான் கொடை எடுத்துட்டு வந்தேன்னு. நீங்க என்ன மழைக்காக தானே ஜெபிக்க வந்தீங்க, அதனால நீங்க பிரேயர் முடிச்சோடனே மழை வந்துடும் நான் விசுவாசிக்கிறேன், அதனால கொடைய எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு இந்த பையன் சொன்னானா. அதுதானே விசுவாசம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வாய்க்கழி எதையோ பேசி விடுவோம், பேசிவிட்டு வந்தா பார்க்கலாம், நடந்தா பார்க்கலாம், கிடைச்சா பார்க்கலாம். இல்லை, உண்மையா ஒருவன் தரிசித்து நடக்காம விசுவாசித்து நடக்கிறான்னா அதற்காக அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே வசனத்தின்படியே அவருடைய திட்டத்தின்படியே அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். நான் அநேக முறை இதை நான் என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அவங்க எதெல்லாம் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எடுத்து செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்க மேலே பயங்கர பரிகாசங்கள், பயங்கரமான விமர்சனங்கள்லாம் அவங்க மேலே வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வி அவங்கள பார்த்து கேட்பாங்க, இது தேவையா, இது அவசியமா அப்படிலாம் கேட்பாங்க. ஒவ்வொரு முறையும் இப்படி கேட்டு 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 பல முறை அவங்கள புண்படுத்துனாங்க. ஆனால் அவங்க அதை பற்றி எதையுமே சட்டம் பண்ணவே இல்லை, கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நிச்சயமா தெரியும், இது கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் வசனத்தை கொடுத்தாரு, வார்த்தையை கொடுத்தாரு, சொன்னதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார், இதனுடைய திட்டங்களினுடைய முடிவு மகிமையா இருக்கும்னு அவங்களுக்கு நிச்சயமா தெரியும், நிச்சயமா தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரன் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருந்தார். அவர் இங்கே வெளியூரில் இருக்கிறவர், விசுவாசியாக இருக்கிறாரு. இங்கே வந்திருந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவர் அட்டன் பண்ணலான்னு இங்கே வந்தார். அவர்
9 மணி ஆராதனை நினைக்கிறேன். அப்போ 9 o'clock சர்வீஸில் 9:45 வந்திருக்கார். 9:45 தான் அவருக்கு இடம் தேடி கண்டுபிடிச்சி வர்றதுக்கு 9:45 ஆயிடுச்சு. இங்கே உள்ளே வரலான்னு ட்ரை பண்ணால் இங்கே உள்ள இடம் இல்லைங்க, நீங்கள் மேலே போங்கன்னாங்களாம். சரி மேலே ஏறி போனாராம். மேலே ஏறி போனால் இவர் குடும்பம் வந்திருக்கார், 2 பிள்ளைங்க மனைவி எல்லாம். மேலே ஏறி போனால் மேலேயும் இடம் இல்லைன்ட்டாங்களாம். சரி நீங்கள் எதிரில் போங்கங்க, அங்கே ஷெட்டில் இடம் இருக்கும் அப்படின்னாங்களாம். சரி ஷெட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போனாலும் உட்கார்றதுக்கு என்ன பண்ணலை, இடம் இல்லை. இடம் இல்லைன்ன உடனே இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ மேலே இம்பேக்டில் அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் சண்டே ஸ்கூல் நிறுத்தி வச்சுருந்தோம், லாக்டவுன் முடிஞ்சு. நீங்கள் மேலே இம்பேக்ட் போங்க, அங்கே உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னாங்களாம். சரின்னு இவர் இப்படியே ஒவ்வொரு இடமா திருப்பி பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு மேலே இம்பேக்டில் போனால் வாசல் வரைக்கும் ஜனங்க நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, என்ன இது இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டியர் சொன்னாரா, ரொம்ப சாரிங்க வேறு இடமே இல்லை, அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் ஒன்று இருக்குது, அது லேடிஸ் பிள்ளைங்களை கவனிக்கிறக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த இடம் தான் வச்சுருக்கோம், நீங்கள் வேணா அங்கே உட்காந்துக்கிடுங்க அப்படின்னாங்க. இவர் வேற வழியே இல்லாமல் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த கான்ஃபரன்ஸில் உட்காந்து ஆராதனையை முடிச்சுட்டு அவர் திரும்பி வந்தார். அப்போ 3 ஆராதனை தான். ஆராதனையை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்தார். என்கிட்ட கண் கலங்கி ஒரு காரியம் சொன்னார். பாஸ்டர், நான் ஆராதனைக்கு வந்தேன் அப்படின்றத விட இங்கே என்னதான் நடக்குன்னு பார்க்க தான் வந்தேன். நான் என்ன பார்க்க வந்தேன் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் ஆன்லைனில் நான் ரொம்ப நாளாக உங்கள் சர்ச்சுக்கு விரோதமாக நிறைய கமெண்ட் போட்டிருக்கேன். நான் உங்கள் சர்ச்சுக்கு விரோதமாக நிறைய கமெண்ட்டில் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ பெரிய ஆலயம் தேவையா, இவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டுமா, இது வீண் செலவு அப்படிலாம் சொல்லி நான் ரொம்ப உங்களை பற்றி விமர்சனம் பண்ணி ரொம்ப வருஷமாக நான் உங்களை பற்றி நிறைய பேட் கமெண்ட்ஸ் நான் போட்டேன் பாஸ்டர். ஆனால் எனக்கு ரொம்ப மனசில் நேரில் பார்க்கணும், என்னதான் இங்கே நடக்குதுன்னு பார்க்கணுன்னு வந்தேன். உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஆலயம் தேவைதான் அப்படின்னு அவர் சொன்னார். நல்லா கவனிங்க, இவர் எப்போ இதை சொன்னார் தெரியுமா? இந்த ஆலயம் தேவைன்னு எப்போ சொன்னார் தெரியுமா? எப்போ சொன்னார்? இடம் இல்லைன்னு பார்த்த பிறகு இவர் சொன்னார். இது பெரிய அதிசயம் கிடையாது. ஆனால் என்னுடைய தகப்பனார் ஆலயம் கட்டணும்னு சொன்னது எப்பன்னா இடம் நிறைஞ்ச பிறகு இல்லை. அப்போ இடம் நல்லா இருந்துச்சு, அப்போ இவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் அவர் என்ன விசுவாசிச்சார்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு, இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மிகவும் திரளாய் மாற்றுவேன் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிச்சுட்டு, எனக்கு இத்தனை 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆலயத்தை நான் கட்டணும்னு அவர் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் திட்டம் போட்டார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திட்டத்தை எதிர்த்தவங்க நிறைய பேர் இங்கேயும் இன்னும் இருக்காங்க. அதை யோசித்தவங்க, அதை சந்தேகப்பட்டவங்க, கேள்வி எழுப்பினவங்க, அதுக்கு விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கும் இங்கே சர்ச்சில் இருக்காங்க. அவங்க அதை பார்க்கவே இல்லை. ஆனால் வாட்ச் நைட் சர்வீஸ் முடித்த பிறகு அதை நிறைய பேர் பார்த்தாங்க. ஆமாம் பார்த்தாங்க. நான் பெருமைக்கு சொல்லலை, தாழ்மையோடு சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு அந்த தேவ மனுஷன் இல்லை. ஆனால் அவர் மனுஷன் சொல்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து 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 அவர் செஞ்சுருந்தார்னா இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். அது சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நம்பி வாழ்றதுன்றது வேற. நம்பி வாழ்றதுன்றது நம்முடைய கண்களை வைத்து, நம்முடைய காதுகளை வைத்து, நம்முடைய மனதில், நம்முடைய எண்ணங்களில் வச்சு நம்ம வாழ்றது. தேவையை பார்த்து 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 வாழ்றது. ஆனால் விசுவாசம் அப்படின்றது என்னன்னா, தேவனை பார்த்து வாழ்றது. அவருடைய வார்த்தை நமக்கு சொல்றதை பார்த்துட்டு என்ன போராட்டங்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், நம்ம சும்மா சிந்திச்சுட்டே இல்லாம செயல்பட ஆரம்பிக்கிறது. யூ டேக் ஆக்ஷன். யூ டேக் ஆக்ஷன். நான் செயல்படுறேன், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இதை இவ்வாறு நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இமாக்குலேட் ஸ்கூலில் முதல் முறை விக்டரி மீட்டிங் நடத்தணும். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் விக்டரி மீட்டிங் நடத்தணும். நாங்கள்
அந்த அந்த சிஸ்டர்கிட்ட வந்து இடத்த கேட்க போனோம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாபுராமில் வசந்தம் மாளிகைன்னு ஒரு மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்தில் 3 வருஷம் நடத்தினோம். அந்த வசந்த மாளிகையில் மொத்தமாக எவ்வளோ பேர் உட்கார முடியும்னா ஒரு 600 பேர் உட்காரலாம். உள்ள வெளியே மேலே எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 600 பேர் உட்காரலாம். 3 வருஷமாக கம்ஃபர்டபுளாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட ஆண்டு நினைக்கிறேன் 2001 நினைக்கிறேன் 2001 இந்த விக்டரி மீட்டிங்காக ஆயத்தமாகும் போது தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்து, இந்த முறை வந்து 3500 பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு ஒரு தெளிவான நடத்துதல். அது எப்படின்னு சொல்ல தெரியாது எனக்கு. ஆனால் இட் வாஸ் அ கிளியர் கைடன்ஸ். இதை வைத்துக்கொண்டு நான் நேராக சிஸ்டர்கிட்ட போய், ஏன்னா வேறு இடம் இது மாதிரி பெரிய இடம் எதுவுமே இல்லை, அங்கே போயிட்டு எப்படி செய்ய போகிறோன்னு கூட தெரியாது, போய் நின்றுட்டு இந்த மாதிரி விக்டரி மீட்டிங் நடத்தணும், எனக்கு இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னா அவங்க ரொம்ப முறை கொடுக்கவே மாட்டேன் என்று அவங்க ரொம்ப தடை பண்ணாங்க. கடைசியாக அவங்க சொன்னாங்க, இவ்வளோ பெரிய இடம் எதுக்கு உங்களுக்கு, யார் வருவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சிஸ்டர் வருவாங்க, நீங்கள் இடம் கொடுங்க. ரொம்ப தொந்தரவு தாங்காமல் கடைசி இடம் கொடுத்துட்டாங்க. கிருபையா இடம் வந்துருச்சு. ஆண்டு கிருபையில் ஷாமியானா தான், அப்போ பெரிய ஷாமியானா போட்டாச்சு. அப்போ அன்றைக்கு இரவு, முந்தின இரவு நம்ம வாலண்டியர்ஸ்லாம் சேர் போட்டுட்டு இருக்காங்க. 3500 சேரை வந்து புக் பண்ணியாச்சு. சேர்லாம் வந்து லாரிலேருந்து இறங்கிருச்சு, சேர் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ராத்திரி அந்த சிஸ்டர் வந்து அவங்க கான்வென்ட்லேருந்து உள்ளே வந்துட்டு, அப்போ ஒரு 500-600 சேர் போட்டிருக்காங்க. இந்த போடுறவங்கள பார்த்து சொன்னாங்களாம், எதுக்குங்க டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, சும்மா யார் வருவா, இதுவே ரொம்ப ஜாஸ்தி, யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் போங்க, போய் தூங்க போங்க, இந்த நேரத்தில் போய் உட்காந்து சேர் போட்டுட்டு இருக்கீங்க, இத்தனாயிரம் சேர் யார் வருவா அப்படின்னு. அவங்க தெரில சிஸ்டர், பாஸ்டர் சொன்னார் போடுறோம் அப்படின்னு சேரை போட்டாங்க. எனக்கா நைட்டில் உண்மையாக சொல்கிறேன் 12-12:30 அவங்க உட்காந்துருக்கேன். எனக்கு இவ்வளோ பெரிய சேர் போட்ட கூட்டத்தை நான் என் லைஃப்லேயே பார்த்தது கிடையாது. எனக்கு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. என் ப்ரெஷர்லாம் வேற லெவல் ஏறிடுச்சு. உண்மையாகவே கொஞ்சம் பயமாயிட்டேன் நான், இது உண்மையாக இது நடக்குமா அப்படின்னு. ஆனால் நல்ல ஒரு அழுத்தம் நடக்கும், கர்த்தர் கொண்டு வருவார் அப்படி. கூட்டம் வந்து 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜில் ஏறி உட்கார ஆரம்பித்தேன். ஆனால் முதல் கூட்டத்தில் எப்படி உட்காந்தேன் தெரியுமா, அந்த மாணவர்கள் ஸ்டேஜை பார்த்து உட்காந்துருக்காங்க பாருங்க, அதில் முதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா, ஸ்டேஜில் இருந்து காலியான இடத்த பார்க்குறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து ஸ்டேஜில் பாட்டு பாடுறத பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஜெபம்னா ஜெபம், ஆண்டவரே இப்படி வார்த்தையின்படி நான் செஞ்சுட்டேன், வெக்கப்படுத்திடாதீங்கப்பா அப்படின்னு தான் ஜெபம். 9:30 மணிக்கு கூட்ட ஆரம்பிச்சது. 10:15 மணிக்கு ஒரு வாலண்டியர் வந்தார். என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் சேர்லாம் நிரம்பிருச்சு, வேற சேர் வாடகைக்கு எடுக்கலாமான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னாரு. உண்மையாகவே என் கண்கள் கலங்கி விட்டது. விசுவாசம் அப்படின்றது என்னன்னா, ஃபஸ்ட்டு 500 போடலாம், வந்தால் இன்னொரு 3000 வாங்கலான்றது இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரா, அதை கர்த்தர் செய்வார், அவ்வளோதான். கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அது வழியே நிறைய பயங்கள் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும், பரிகாசம் இருக்கும், நிறைய பேர் நமக்கு எதிர்ப்பாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவன் கிரியை செய்கிறதுல அவன் நிறுத்தவே மாட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ கூட பாருங்க, 6 காரியம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாரம். ஆனால் கடைசியில் என் தலைமையில கத்தி நிற்கிது, இது நடக்குமா, வருமா, முடியுமா. ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் போது இப்படி நடக்குமா ஆண்டவரே அப்படின்னு தான் யோசிக்கும். மாம்சத்தில் யோசித்தா will this happen, is it possible, எங்கிருந்து வரும், எப்படி நடக்கும். ஆமாம், நிறைய பேருக்கு அந்த கேள்வி உண்டு, எப்படி நடக்கும். ஆனால் விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நடத்துறாரு, அதை செய்வார், நீங்க செய்யுங்க, போங்க, நடத்துங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பா. நம்பிக்கையில போறோமா, விசுவாசத்துல போறோமா, அதான் முக்கியம். விசுவாசம், நம்பிக்கை என்ன செய்யும்னா நம் மனதோடு சிந்தனையோடு நின்றுவிடும். விசுவாசம் எப்பொழுதுமே கிரியை செய்ய, செயல்பட என்ன பண்ணும், முன்னேற வைக்கும், நம்மளை செயல்பட வைக்கும். என்ன இடர்கள் வந்தாலும் சோர்ந்து போகவே போகாது, மனம் தளர்ந்து போகவே போகாது. என்ன வந்தாலும் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த பாதை என் லைஃப்ல வந்து சில வேளையில ஒரு டார்க் பாத், என் லைஃப்ல வந்து ஒரு டவுன் வந்தா கூட
அதுலேயும் கர்த்தருடைய கரம் என்னை இருந்து என்னை தாங்கும், இதுலேயும் ஒரு நன்மை எனக்கு உண்டாகும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவ்வளோ விசுவாசம் வந்து என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு கிரியை செய்கிறது. அதனால தான் யோசேப்பு பாருங்க, தன்னுடைய தரிசனங்கள் நிறைவேறலை. சூரியன் சந்திரன் அவங்க முன்னாடி வணங்கும்னு கர்த்தர் காமிச்ச தரிசனம் நிறைவேறல. ஆனால் தன்னுடைய தரிசனம் நிறைவேறாத போது இவன் மற்றவர்களுடைய தரிசனங்களுக்கு சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். உங்கள் சொப்பனம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்லுவது தேவனுக்குரியது அல்லவா, அது என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொன்னான். ஏப்பா உன் சொப்பனமே வேலை செய்யலையே, நீ என்ன ஏன் சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டா கூட அவன் சோர்ந்திருக்க மாட்டான் போல இருக்கு இல்லையா? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம சொப்பனமே வேலை செய்யல, இவங்க சொப்பனம் எங்க வேலை செய்ய போகுது. ஒருவேளை சோர்ந்து இருக்கிறவனை பார்த்து என்னப்பா ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க, சொப்பனம் கண்டோம். எப்பா சொப்பனம் மட்டும் கண்டுறாத பாரு, கண்டுதான் அப்படி உட்காந்துருக்கேன் நான், ஒழுங்கா எங்க அப்பா மடியில் உட்காந்துருக்கலாம், சொப்பனம் கண்டேன்னு சொல்லி போய் தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன், சொப்பனத்தில் நம்பாதப்பான்னு நம்மளே என்ன பண்ணிருப்போம் சொல்லியிருப்போம். ஆனா இவனை பாருங்க, தான் சொப்பனம் நடக்காத போது கொடுங்க, அர்த்தம் சொல்லுதல் கர்த்தருடையது. ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது. அவன் எந்த இடத்துலையுமே சோர்ந்து போலங்க. நீங்க போர்த்திபார் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவனை விற்று ஒரு அடிமையாக வச்சிருக்கும் போது, அவ்வளோ கீழ்த்தரமாக தள்ளி வைத்திருக்கும் போது அவன் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற உத்தரவாதம் உள்ளவனாய் பிரகாசிக்கிறத பார்க்குறோம். அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடும்போது அங்கே போயிட்டு எல்லாருக்கும் விசாரிச்சுக்கிட்டு எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு, அப்போ அவன் எப்படி ஃபீல் பண்ணலன்னா, உலகம் எனக்கு என்ன செய்துன்றதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த பாதைக்கு நேராக கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த ஒரு சின்ன பின்னடைவெல்லாம் என் லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் கர்த்தருடைய கரத்துல நான் வைத்துக் கொள்ளும் போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க.